அது காட்டோட நல்ல மழைக்காலம். அன்று மழை பெஞ்சிட்டு இருந்தது. அவும் பிட்டுவும் தன்னோட வீட்டுல இருந்து மழைய ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, வெளியில நல்ல மழை பெய்யுதுமா. நம்ம மலர் வெளியே நனைஞ்சுக்கிட்டு இருப்பாமா. பாவம்மா, நம்ம மலரை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வாங்கம்மா. சரி பிட்டு, நீ ஒன்றும் வெளியே போக வேண்டாம். மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால உனக்கு காய்ச்சல் வந்துடும். நான் போய் கூட்டிகிட்டு வரேன். சரியா? நீ வீட்டுக்குள்ளேயே இரு, நான் போய் மலரை கூட்டிக்கிட்டு வரேன். மலர், மழையில் நனைஞ்சிட்டியா? இனி பயப்பட வேண்டாம். நான் உன்னைய கூண்டில் விட்டுடுறேன். இன்னைக்கு மழையாக இருக்கிறதுனால நீ கூண்டில் தூங்கு. நாளைக்கு காலையில் வெளியே வந்து விளையாடலாம். சரியா? மலர், இனி நீ மழையில் நனைய மாட்ட. இந்த கூண்டிலேயே நீ நிம்மதியாக தூங்கு. நான் காலையில் வந்து உன்னைய பார்க்குறேன். போயிட்டு வரேன். மலர் வார்த்தை நீங்க கூண்டுல வச்சிட்டீங்களா? அது மழையில நனையாம பத்திரமா இருக்குல்ல? அதுக்கு சாப்பாடு ஏதாவது கொடுத்துட்டு வந்தீங்களாமா? விட்டு, நான் அதுக்கு உணவெல்லாம் கொடுத்து நனையாம மழையில நனையாம கூண்டுல தான் விட்டுட்டு வந்திருக்கேன். நீ நிம்மதியா தூங்கு. காலையில போய் பார்த்துக்கலாம். அப்படி சொல்லிட்டு முன்னாவும் பிட்டுவும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாஸ்கி, சீக்கிரம் கிளம்புங்க. இந்நேரம் முன்னா வீட்டுல முன்னாவும் பிட்டுவும் தூங்கி இருப்பாங்க. நீங்க சீக்கிரம் போனாதான் மலர் வார்த்தை தூக்கிட்டு வர முடியும். சீக்கிரம் போங்க. சரி மௌலி, அமைதியா இரு. சத்தம் வெளியே கேட்டுரும். நான் போய் சீக்கிரம் வார்த்தை தூக்கிட்டு வந்துடுறேன். நீ வீட்லயே இரு. சரியா? பாஸ்கி, நீங்க அந்த வார்த்தை தூக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வர வேண்டாம் பாஸ்கி. நம்ம இன்னொரு வீடு காட்டுக்குள்ள இருக்கு இல்லையா? அந்த வீட்டுல போய் வைங்க. நான் சீக்கிரம் அங்க கிளம்பி வந்துடுறேன். நம்ம வீட்டுல வச்சா முன்னா கோழி கண்டுபிடிச்சிரும். சரி மௌலி, அமைதியா இரு. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா நேரம் தான் ஆகும். நான் சீக்கிரம் போய் வார்த்தை தூக்கிட்டு வந்துடுறேன். அப்படி சொல்லிட்டு பாஸ்கி முன்னா கோழி வீட்டுல இருக்க மலர் வாத்தை தூக்குறதுக்காக சீக்கிரமா கிளம்பி போனது. வீட்டுல எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. வாத்துவும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கு. இதுதான் சரியான நேரம். எப்படியாவது இந்த வாத்தை தூக்கிட்டு சீக்கிரமா நம்ம இங்க இருந்து போயிடணும். அப்படி சொல்லிட்டு பாஸ்கி வாத்தை தூக்கிக்கிட்டு காட்டுக்குள்ள இருக்க தனிமையான தன்னோட இன்னொரு வீட்டுல போய் மறைச்சு வைக்க போனது. யார் நீங்க? எதுக்காக என்ன இங்க தூக்கிட்டு வந்திருக்கீங்க? என்னோட வீட்டுல விட்டுடுங்க. எனக்கு பயமா இருக்கு. எதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க? அமைதியா இருந்தேன்னா நாளைக்கு கசாப்பு கடையில கொடுப்பேன். இல்லைன்னா இன்னைக்கே போய் கொடுத்துடுவேன். நீ அமைதியா இருக்கணும். இந்த மொழிய காணோம். இவ்வளவு நேரம் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? இன்னும் வர காணமே மொழி. பாஸ்கி, வாத்தை தூக்கிட்டு வந்துட்டீங்களா? நல்லது பாஸ்கி, கரெக்டா பண்ணிட்டீங்களே. வா மொழி. நான் கூட இவ்வளவு நேரம் ஆனதுனால நீ வரமாட்டேன்னு நினைச்சேன். பயந்துட்டேன். அட பாஸ்கி, நான் தான் அந்த வாத்தை திருடிட்டு வர சொன்னதே நான் தான். அது எப்படி நான் வராம இருப்பேன்? அதெல்லாம் கரெக்டா வந்துடுவேன். நைட்டெல்லாம் மலர் வாத்தை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்த பிட்டு காலையில விடிஞ்சதும் ரொம்ப சீக்கிரமா போய் மலர் வாத்தை பாக்குறதுக்காக போனது. ஏன் கத்துற? மலர் அங்கதான் எங்கேயாவது இற தேடிக்கிட்டு இருக்கோம். நீ பக்கத்துல இருந்து பாரு, தேடி பாரு. அட ஆமா, அது எப்படி? எங்க போச்சு மலரு? வா, நம்ம காட்டுக்குள்ள போய் தேடி பார்த்துட்டு வரலாம். பிட்டு, அழாத பிட்டு. எங்கேயும் போய்க்காது. நம்ம மலர் வாத்து இங்கதான் எங்கேயாவது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். வா, நம்ம காட்டுக்குள்ள போய் தேடி பார்த்துட்டு வரலாம். பாஸ்கி, சீக்கிரம் கிளம்புங்க பாஸ்கி. முன்னா கோழி நம்மளை தேடி வந்துட போகுது. நம்ம அதுக்குள்ள இந்த வாத்தை போய் கசாப்பு கடையில கொடுத்து விட்டுட்டு வந்துடணும். விட்டுட்டு அதுல வர்ற பணத்துல நிறைய வாங்கி நம்ம சாப்பிட வேண்டியது இருக்கு. சீக்கிரம் வாங்க. அப்படின்னு சொல்லி மௌலி கசாப்பு கடைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது முன்னா கோழி தன்னோட வாத்தை காணோம்னு சொல்லிட்டு மௌலி வீட்டுக்கே வந்தது. பாஸ்கி அண்ணா, பாஸ்கி அண்ணா, என்னோடைய வாத்தை காணோம் பாஸ்கி அண்ணா. நேற்று நைட்ல இருந்து இந்த திக்கே ஏதாவது வந்ததா? நீங்க எங்கேயாவது பார்த்தீங்களா? என்னது வாத்தா? வாத்து எதுவும் நாங்க பார்க்கலையே. நேற்றே நம்ம காட்டுல நல்லா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது. அது எப்படி நாங்கெல்லாம் வெளியே போக முடியும்? நாங்கெல்லாம் சாப்பிட்ட நைட்டு வீட்டில் தூங்கிட்டோம். நீ வாத்து வச்சிருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. நாங்க எதையுமே பார்க்கல. முன்னா நீ வாத்து வச்சிருக்க விஷயமே எங்களுக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும்.
பக்கத்து காட்டுல இருந்து நிறைய கழுகுகள்லாம் வர்றாங்களாமா. வந்து நம்ம வீட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளையும் பறவைகளையும் தூக்கிட்டு போயிடுறாங்களாம் உணவுக்காக. அவங்க கிட்ட போன பொருள் எப்படி திரும்பி வந்திருக்கு. நீ இனிமேல் தயவு செய்து அந்த வார்த்தை மறந்துரு. போய் அடுத்த உன்னுடைய வேலை பொழப்ப பாரு. முன்னா இந்நேரம் உன்னோட வார்த்தை எந்த கழுகு வயிற்றுல உணவா இருக்கோ தெரியல. இனிமேல அது கிடைக்காது. நீ அதை மறந்துரு முன்னா. அம்மா இனிமேல் நம்ம மலர் வாத்து நம்ம கிட்ட இருக்காதா? இனிமேல் அது நம்ம கிட்ட வராதாமா? அதுக்கு பதிலாக வேற வாத்து உனக்கு வாங்கி தரேன் வளர்க்குறதுக்கு. அழுகாத, வா நம்ம வீட்டுக்கு போகலாம். அப்படி சொன்ன முன்னா கோழி தன்னோட புள்ள பிட்டுவை கூட்டிக்கிட்டு வார்த்தை தேடுறத நிறுத்திட்டு தன்னோட வீட்டுக்கே திரும்ப போயிட்டாங்க. பாஸ்கி, இந்த கோழியை பார்த்தீங்களா? வார்த்தை காணோம் மூத்த காணாமதுட்டு. நம்மளே வாழ்க்கையில ஏதாவது பண்ணி முன்னேறலான்னு பார்த்தா கழுகுக்கு மூக்குல வேர்த்த மாதிரி வந்து நிக்கிது பாருங்க. வாங்க சீக்கிரம் போய் அந்த வார்த்தை முதல்ல வித்துடணும். வித்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். வாங்க கிளம்புங்க. அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கி கழுவும் மௌலி கழுவும் அந்த வார்த்தை விற்கிறதுக்காக அது இருக்கிற இடத்துக்கு சீக்கிரமா போனாங்க. பாஸ்கி, சீக்கிரம் கசாப்பு கடைக்காரரை வர சொல்லுங்க. இந்த வார்த்தை அதுக்கிட்ட வித்துட்டு நம்ம காசு வாங்கணும். சீக்கிரம் கூப்பிடுங்க பாஸ்கி. ஓ, இந்த கழுகு கூட்டம் நம்மள விக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா நம்ம புத்திசாலித்தனமா யோசிக்கணும். ஏதாவது யோசிப்போம். இங்க பாருங்க மதுரை கழுகு, என்னைய விட்டுடாதீங்க. நான் ஒரு அதிசய பிறவி. எனக்கு சாப்பிடுறதுக்கு நான்வெஜ்ஜா கொடுத்தீங்கன்னா நான் தங்க முட்டையா போடுவேன். என்னது, தங்க முட்டையா? நிஜமாலுமே நீ தங்க முட்டை தான் போடுவியா? அட ஆமா மதுரை கழுகு, நீங்க எனக்கு நான்வெஜ் கொடுங்க. நான்வெஜ்ஜா நான் சாப்பிட்டா தங்க முட்டையா நான் போடுவேன். நீங்க அந்த முட்டையெல்லாம் விட்டு நல்ல வசதிய பணக்காரங்களா ஆயிடலாம். மகுளி, அதை நம்பாத மகுளி. அந்த வார்த்தை ஏதோ உன்னைய பொய் சொல்லி ஏமாத்த பாக்குது. நீ மகுளி நம்பாத மகுளி. அந்த வார்த்தை சொல்றது எல்லாமே பொய். நீ நம்பாத. பாஸ்கி, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அந்த வார்த்தை தான் இவ்வளவு தெளிவா சொல்லுதுல்ல. உண்மை இல்லாம எப்படி இவ்வளவு தெளிவா பேசும்? நீங்க சும்மா இருங்க பாஸ்கி. அது சொல்றத கேளுங்க. முதல்ல நீங்க போய் நான்வெஜ்ஜா கொண்டுட்டு வாங்க, அதை சாப்பிட கொடுக்கலாம். மகுளி, வார்த்தை எந்த ஊர்லயாவது தங்க முட்டை போடுமா? நீ நம்பாத மகுளி. தயவு செய்து அமைதியா இரு. அது பொய் சொல்லுது. மதுரை கழுகு, நான் சொல்றது உண்மைதான். நீங்க வேணா எனக்கு நான்வெஜ்ஜா சாப்பிட கொடுங்களேன். தங்க முட்டை போடுறேனா இல்லையான்னு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க என்னைய விட்டுடுறதா விற்க வேணாமான்னு முடிவெடுங்க. பாஸ்கி, சீக்கிரம் போங்க. முதல்ல நான்வெஜ்ஜா எடுத்துட்டு வாங்க, அதுக்கு சாப்பிட கொடுக்கலாம். மகுளி, நீ என்னைக்கு நான் சொல்றத கேட்டிருக்க. சரி இரு, நான் போய் நான்வெஜ்ஜாவும் அது சாப்பிடுறதுக்கு கொண்டுட்டு வரேன். அடடே, நம்ம ராஜதந்திரங்கள் அனைத்தும் படைத்து விட்டதே. நான் மனிதனா பிறக்க வேண்டியவன் போல இங்கே பறவையா பறந்துட்டேன். மலரே, நீ திறமசாலிதான். அப்படின்னு சொல்லிட்டு போன பாஸ்கி கழுகு மலர் வாத்து சாப்பிட்றதுக்காக நான்வெஜ் உணவா கொண்டுட்டு வந்தது. இந்த வாத்து நான்வெஜ் சாப்பிடு. நான் கஷ்டப்பட்டு திருடி சம்பாதிச்ச சொத்து எல்லாம் நீ இப்ப சாப்பாடா சாப்பிட போற. என் நிலைமை சாப்பிட்டு தங்க முட்டையவா போடு. அடே, இந்த முட்டாள் கழுகு இவ்வளவு சீக்கிரமா உணவு கொண்டு வருவான்னு நான் எதிர்பார்க்கலையே. இப்ப என்ன பண்றது? இவனுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நான் பொய்யே சொன்னேன். சரி, இப்போதைக்கு சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் யோசிப்போம். இந்த வாத்தே, நீ சாப்பாடு சாப்பிட்டு 3 மணி நேரம் ஆகுது. இன்னும் நீ முட்டையே போடல. எப்ப தங்க முட்டை போடுவ? சீக்கிரம் தங்க முட்டை போடுறியா இல்ல உன்னைய கசாப்பு கடையில போய் விட்டுடட்டுமா? மௌலி அக்கா, பாஸ்கி அண்ணாவா அமைதியா இருக்க சொல்லுங்க. இந்த மாதிரி கத்திக்கிட்டே இருந்தா எனக்கு எப்படி முட்டை வரும்? எனக்கு பயமா தான் இருக்கு. நான் ரிலாக்ஸா இருந்தாதான் முட்டை போடுவேன். தயவு செய்து அவரை கத்த வேணாம்னு சொல்லுங்க. பாஸ்கி, நீங்க அமைதியா இருங்க. அது சரியா தானே சொல்லுது. நீங்க அமைதியா இருங்க, அது தங்க முட்டை போடும். நீங்க அமைதியா இருந்தாலே போதும். மௌலி கழுகு, என்னைய கொஞ்ச நேரம் வெளியே விடுறீங்களா? நான் போய் உணவு தேடிட்டு வரேன். அப்படி உணவு தேடி மைண்ட் ரிலாக்ஸ் ஆனாதான் எனக்கு முட்டை வரும். அதனால என்னைய கொஞ்ச நேரம் வெளியே விடுறீங்களா? மகுளி, அந்த வார்த்தை நம்பாத மகுளியே. அது பொய் சொல்லுது. நீ விடாத. பாஸ்கி, நீங்க அமைதியா இருங்க பாஸ்கி. பார்த்து நீ போ, வெளியே போய் கொஞ்ச நேரம் நீ உணவு தேடிட்டு வா. வந்து சீக்கிரமா எனக்கு தங்க முட்டை போட்டு கொடுக்கணும், சரியா? சரி மகளி அக்கா, நான் போய் உணவு தேடிட்டு சீக்கிரமா வந்து உங்களுக்கு தங்க முட்டை போட்டு தரேன். அப்படி சொல்லிட்டு உணவு மேயலான்னு வெளியே போன வாத்து
அவங்க சரியா பார்க்காத நேரமா பார்த்து அங்கிருந்து ரொம்ப வேகமா ஓடிடுச்சு. அங்க பாரு மகளே, அந்த வாத்து ஓடுது பாரு. அதான் சொன்னேன்ல அது பொய் சொல்லுதுன்னு. எந்த ஊர்ல வாத்து தங்க முட்டை போட்டிருக்கு? அங்க பாரு அது ஓடுது, வா போய் பிடிக்கலாம். மகிழி கழுகு பாஸ்கி கழுகுகிட்ட இருந்து தப்பிச்ச அந்த வாத்து தன்னோட வீட்டுக்கு ஓடணுன்றதுக்காக ரொம்ப சீக்கிரமா போனது. போய் தன்னோட முன்னா வீட்டுக்கே போயிடுச்சு. அம்மா இங்க பாருங்க, மலர் வாத்து வந்துருச்சு. இங்க பாரு வாத்தே, இவ்வளோ நாள் நீ எங்க போன? உன்னைய காணோன்னு நாங்க எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? நல்ல வேளை நீ திரும்ப வந்துட்ட. திரும்ப வந்த அந்த வாத்து தன்னை திருடினதை பற்றியும் தன்னை யாரு திருடிட்டு போனா என்ன பண்ணாங்கன்னு எல்லா கதையையும் முன்னா கிட்ட சொன்னது. இனிமேல் நான் சும்மா இருக்கக்கூடாது. உன்னைய திருடினதுக்காக பாஸ்கியையும் மகுலியையும் முதல்ல போலீஸ்ல பிடிச்சி கொடுக்கணும். வா நம்ம அந்த வேலையை பார்ப்போம். நண்பா